நான் திவ்ய பூஜா. நான் ஜாய் யூனிவர்சிட்டியில் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரிகல்ச்சர் 3rd இயர் படிச்சுட்டு வரேன். இன்றைக்கி வந்து நம்ம ட்ரைபோரியம் கேஸ்ட்ரானம் அப்படிங்கிற ரெட் ஃப்ளா பீட்டில் பற்றி பார்க்க போகிறோம். ரெட் ஃப்ளா பீட்டில் இது வந்து முதல்ல ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீடர். எக்ஸ்டர்னல் ஃபீடர்னால் என்னென்னா வெளி சர்ஃபேஸை சாப்பிட்டு உயிர் வாழக்கூடிய ஒரு இன்செக்ட். இதை நம்ம வந்து எங்கெல்லாம் பார்க்கலாம்னா நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கிரெயின்ஸ், அதுக்கப்புறம் மாவில் பார்க்கலாம். இதோட சிம்டம்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கிரெயின்ஸ் எல்லாம் சின்ன சின்ன ஓட்டையாக போட்டு ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு அடிமட்டத்தில் பொடி மாதிரி ஆக்கிடும். அப்புறம் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க மாவுலலாம் ஒரு லேயர் ஆஃப் மோல்டு மாதிரி ஃபார்ம் பண்ணும். இப்போது இதோட மேனேஜ்மெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு முன்னாடி சன்ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஏர்டைட் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்து நீம், யூகாலிப்டஸ், அதுக்கப்புறம் குப்பைமேனி லீவ்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க கிரெயின்ஸ்குள்ளே போட்டு வச்சோன்னா இதோட இன்செக்டோட காசஸ் வந்து கம்மியாகும். இவ்வளோ நேரம் நம்ம ஹவுஸ் ஹோல்ட் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நம்ம இந்த கிரெயின்ஸை பெரிய அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தால் என்ன மேனேஜ்மெண்ட் பண்ணலான்னா நம்ம வந்து ஃபிமிகன்ஸ் யூஸ் பண்ணலாம். ஃபிமிகன்ஸில் அமோனியம் ஃபாஸ்பேட் டேப்லெட்ஸ்னு கிடைக்கும். அதை வந்து 1 டன்னுக்கு 3 டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணோன்னா இதோட காசஸ் வந்து கம்மி பண்ணலாம். அப்படி இல்லைனா இன்செக்டிசைட்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்செக்டிசைட்ஸில் இமிடாக்ளோப்ரைடு யூஸ் பண்ணலாம்.